இந்த பம்பரம் டான்ஸ் ஆடிக்கிட்டே சுத்துது. உன் பம்பரம் ரொம்ப சூப்பரா இருக்கு ராஜு. இங்க என்ன நடக்குது? கொஞ்சம் அங்க பாரு. கெட்ட சூனியக்காரி நம்ம ஊரை தாக்கிட்டு இருக்கா. அவகிட்ட சோளக்காட்டு பொம்மையோடைய சேனையே இருக்கு. அங்கேயே நில்லு. இந்த முறை உன்னால என்ன தடுத்து நிறுத்த முடியாது. போங்க, போய் அவனை அழிச்சிடுங்க. இத பாரு பீம், கெட்ட சக்திய நல்ல சக்தியால தான் அழிக்க முடியும். அப்படி அழிச்சிட்டாலே போதும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். இந்த கதையால அதுங்கள அழிச்சிடு. அதுங்க மறுபடியும் உன்னை தாக்க வராது. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. என்னால இத நம்பவே முடியல. இதுங்க இப்படி அழிஞ்சிடும்னு நினைச்சு பார்க்கல. நீ கொண்டு வந்த சேனைய நான் அழிச்சிட்டேன். இப்ப உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. நான் உன்னை விட மாட்டேன். நான் நிச்சயமா திரும்ப வருவேன். இந்த ராஜு உன்னோட பார்சல். அடடா, இந்த காம்பஸ் உண்மையிலேயே நமக்கு உதவியா இருக்கும். இதுல ஒரு முள்ளு தெரியுதுல, அந்த முள்ளு எப்பவுமே வடக்கு பக்கத்தை தான் காட்டும். அப்படியா? இது கையில இருந்தா நம்ம தொலைஞ்சு போகவே மாட்டோம். அது சரி ராஜு, இத உனக்கு யாரு அனுப்புனாங்க? ப்ரொஃபசர் டூம் கேட்டோ தான். போன தடவை அவரை பார்க்க நான் போனேன்ல, அப்ப வழி தவறி போயிட்டேன். இனிமே அந்த மாதிரி வழி தவற மாட்டேன். காளியா, ராஜு கிட்ட அந்த காம்போஸ கொடுத்துடு. எதுக்கு திருப்பி கொடுக்கணும்? இது ஒண்ணும் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு பொருள் கிடையாது. சரி, உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா அதை நீயே வச்சுக்கோயேன். ஆனா அந்த சிகப்பு பட்டனை மட்டும் அழுத்தாத. ஏன் அழுத்த கூடாது? காளியா, எப்படி இருந்தது? சரி, உன்கிட்டயே வச்சுக்க. இந்த பிரயோஜனம் இல்லாத பொருள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லாத. இதுல இந்த சிகப்பு பட்டனை நான் உனக்காகவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த தலைவர் உன்கிட்ட இருந்து இத புடுங்குவாருன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இவன் தான் எல்லாத்தையுமே புடுங்குவானே. அது மட்டும் இல்ல, நம்ம காளியா யாரோட பேச்சையும் எப்பவுமே கேட்கவே மாட்டான். சிகப்பு பட்டனை அழுத்தாதன்னு சொன்னா போதும், உடனே அவன் அதை அழுத்திடுவான். இங்க பாத்தியா பேல், கண்காட்சியில எவ்வளவு கடைகள் இருக்கு. நிறைய மக்கள் வந்திருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குல்ல? இங்க இருக்கிற எல்லாத்தையுமே எனக்கு வாங்கணும் போல இருக்கு. என்னாச்சு? இந்த கண்காட்சியில நீயும் ஒரு கடைய போட ஆசைப்படுறியா? அட என்ன ராஜு, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? பீம், அனாவசியமா கடைய சுத்தி பார்த்துட்டே இருந்தா நமக்கு போர் தான் அடிக்கும். வா, அந்த ஜெயிண்ட் வீல்ல போய் உட்காரலாம். உனக்கு போடணும், நீ போய்க்கோ. நான் இங்க இருக்கிற துணிமணிகளையும் எனக்கு பிடிச்ச வளையல்களையும் வாங்க போறேன். வாங்க வாங்க, என்ன வாங்கணுமோ வாங்கிக்கா. நாங்க ஜெயிண்ட் வீல்ல விளையாடிட்டு தான் வருவோம். நல்ல ஜாலியா சுத்த போறோம். அங்கதான் ரொம்ப
என்னாச்சு தலைவா? உங்களால முடியலையா? இப்போ உங்க 2 பேருடைய கதையை முடிக்கவா? எங்க கிளம்பிட்ட பீம்? உனக்கு என்ன பண்ணணும்? இத பாரு ராஜு, நான் ஒண்ணும் உன்கிட்ட பேசல. ஆண்டியா, அப்ப ஏன் குண்டா மாதிரி வழி அடைச்சிட்டு நிக்கிற? வழி விடு, நாங்க கிளம்புறோம். சரி, வழி விடலன்னா என்ன பண்ணுவ? ரெண்டு பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க. காளியா, நாங்க ஜெயண்ட் வீல்ல போய் உட்கார போறோம். வேணும்னா நீயும் எங்க கூட வாயேன். ஜெயிண்ட் வீல்ல விளையாடுறதுக்கு நான் ஒண்ணும் உங்கள மாதிரி சின்ன குழந்தை கிடையாது. தைரியம் இருந்தா இந்த ஹேமரை நல்லா தூக்கி இதுல அடிச்சு அந்த மணியை அடிக்க வைக்கணும். ஆனா காளியா, நாங்க அதுல விளையாட தான் ரொம்ப ஆசைப்படுறோம். ஜெயிண்ட் வீல்ல நம்ம அப்புறமா உட்கார்ந்து விளையாடலாம் பீம். காலியா சொன்னதை செய். அவன் வாய்க்கு உடனே ஒரு பூட்டை போடு. சரி, அப்படியே செஞ்சிடலாம். எல்லா லட்டுவும் தட்டுல தான் இருக்கு. ரொம்ப நன்றி பீம். அட பிரமாதமா லட்டுவா புடிச்சிட்டான். எப்படி அப்படி எப்படின்னு. ஆனா நீ தானே டயர உருட்டிக்கிட்டே வந்து லட்டு தட்டு தள்ளி விட்ட, சரிதானே? என்ன? ஓடுங்க. பீம் சுட்டி, இங்க இருக்கீங்களா? நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க. ஆனா நானும் அட இது என்ன? காலங்காத்தாலேயே காளியா அவனுடைய இடுப்புடியில கீழே போட்டு சப்பாத்தி மாவு பரட்டுறான். பாவம் டோலு போலு. காளியா கூடவே சுத்துறதுனால அவங்களோட நிலைமை கொஞ்சம் பாரு. இனிமையாவது அவங்க திருந்தட்டும். ரொம்ப ஓவரா பேசாத. வந்து ஒன்னு மூஞ்சி மேலேயே விட்டேன்னா 32 பல்லும் செதறிடும். நீங்க சொல்றது நடக்குமான்னு தெரியாது. ஆனா தலைவா, நீங்க எங்க மேல விழுந்ததுல எங்க 32 பல்லும் ஆடி போச்சு தெரியுமா? என் கூடவே இருந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல, அப்படி இல்ல தலைவா. உங்கள மாதிரியே நாங்க 2 பேரும் இருந்துட்டா எங்களையும் கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதனாலதான். விடு காளியா, பாவம் சின்ன பசங்க. ஆமாமா, பாவம் உனக்கு எடுபடி வேலை செஞ்சு அவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல. அச்சோ.
ஏய் ஜக்கு, ஓவரா போய்கிட்டு இருக்க. நீயே இவங்கள பத்தி கவலைப்படுற. உன் வேலைய பாத்துக்கிட்டு போ. உனக்கு வேற வேலையே இல்லையா? காளியா எப்படி இருந்தது? ஓவரா போய்கிட்டு இருக்க. நீயே இவங்கள பத்தி கவலைப்படுற. உன் வேலைய பாத்துக்கிட்டு போ. உனக்கு வேற வேலையே இல்லையா? இப்பதான் ஞாபகம் வருது பீம். உன்னை மகாராஜா அரண்மனைக்கு கூப்பிட்டிருக்காரு. வாங்க வாங்க.